50 மில்லி ஆயில் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாயை கொஞ்சம் போட்டு அது கூட பொடியை நறுக்கி வச்சிருந்த ஆனியனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிங்க. ஆனியன் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா டக்குன்னு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடும். நல்லா கொல கொலன்னு வதங்கி வர மாதிரி வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா வதக்கி கொஞ்சம் அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிக்கிங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1.5 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு அந்த நூடுல்ஸ் அதில் போட்டுருங்க. நூடுல்ஸ் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அந்த சூடு தண்ணியில் நல்லா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா குழஞ்சி வர மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அது கூட நூடுல்ஸு இல்லை நம்ம மேகி வாங்கினா அது கூடவே மசாலா கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா வேகும் போதே அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்குங்க. ஒரு 2 மினிட்ஸு போதும். அதிலே அது வெந்துடும். அது கூட கொஞ்சம் ஒரு எக் இல்லை 2 எக் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எக்கு தயிர் மாதிரி தலை கொஞ்சம் தீய விடாமல் நல்லா தலை லைட்டாக வெந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நூடுல்ஸு இல்லைனா மேகி செஞ்சு பாருங்கள். செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.